ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தை வந்துட்டு நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக இந்த பழத்தை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஓகே, என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்பக்கோடா அப்படின்ற மாதிரியான ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது ஆல்பக்கோடாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் என்னங்க பக்கோடாவை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வேற ஒரு பழம்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு பழம். இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு இழந்த பழம் மாதிரி, இது நாவப்பழம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதை வந்துட்டு காய வச்சு நம்ம வந்துட்டு உலர் திராட்சை வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெரிய சைஸில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, இதுதான் வந்துட்டு அந்த பழம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பழக்கடையிலையுமே வந்துட்டு இது கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாட்டு மருந்து கடைகளில் தான் வந்துட்டு கிடைக்கும். சரி, ஓகே, இந்த பழத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது, யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த பழத்தை சாப்பிடலாம், இதை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய வகையான செய்திகள்லாம் வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இந்த பழம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படியே வந்துட்டு இதை எப்படி வந்து சாப்பிட்றது, ஆக்சுவலாக வந்துட்டு இதை வேற மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. இப்போ வந்துட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஆல்பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாலே கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வெறும் வாயில சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஆக்சுவலாக இந்த பழத்தை வந்துட்டு நீங்கள் வெறும் வாயில சாப்பிட்டீங்க அப்படின்னாலே எந்த மாதிரியான வாந்தியா இருந்தாலும் சரி அது வந்துட்டு உடனடியாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரெக்னன்சி டைம்ஸ்ல வர வாமிட்ஸ்லாம் வந்துட்டு உடனடியாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரியான உமட்டல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி, ஓகே, இதை கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா, நார்மலான பீப்புள்ஸ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த வயதினரும் சரி, எப்படி இருந்தாலும் ஆண் பெண் இருபாலரும் வந்துட்டு இதை உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, ஓகே, இதை வந்துட்டு ஃபீவர் டைமில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபீவர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடலில் வந்துட்டு இந்த எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்துட்டு கசப்பாக தான் இருக்கும், அதோட டேஸ்ட் தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம சித்த மருத்துவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த காய்ச்சலுக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாதிக்காக இருந்தாலும் சரி, கை மூலமாகவே வந்துட்டு அவங்க நல்ல ஒரு மருத்துவத்தை வீட்லேயே ரெமெடியாக செஞ்சு அதை வந்துட்டு சாப்பிட்டு அவங்க காய்ச்சலை சரி போக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு காய்ச்சல்னால ஏற்படுற அந்த பின் விளைவுகள், அதாவது பாதிப்புகள் அப்படின்னு சொல்ல போகணும்னா வாய் வந்துட்டு கசப்பாக இருக்கும், தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்தம், உடம்புலாம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வைத்தியம் தான். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்பக்கோடா அப்படின்றது தான். ஆல்பக்கோடா அப்படின்றது வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாய் வந்துட்டு இந்த மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது, வாமிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது, இது எதுவுமே இருக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபீவர் டைமில் வந்துட்டு அதிகமாக சாப்பிடலாம். ஓகே, இந்த ஆல்பக்கோடா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிளம்ஸ் பழம்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிளம்ஸ் பழத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆல்பக்கோடால பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன மாதிரியான விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி சத்துக்கள்லாம் இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம சுண்ணாம்பு சத்துக்கள்னு சொல்லுவாங்க, அப்புறமா வந்து உயிர் சத்துக்கள்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பழத்தை வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல வந்துட்டு ரத்த சிவப்பணுக்கள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து இரும்பு சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டத்தை வந்துட்டு சீராகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம உடல் ரொம்ப வீக்கா இருக்கு, இப்ப பிரெக்னன்சி லேடிஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாடி வீக்கா இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆல்பக்கோடா பழத்தை வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவே சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடல் வந்து பலவீனமாக இருக்காங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்துட்டு உடலில் வந்து பலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இந்த பழத்தை ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழத்து கூட வந்துட்டு நம்ம கொள்ளு சேர்த்து சாப்பிட்றது மூலமாக நம்ம உடலில் நம்ம எப்படியெல்லாம் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு வெயிட்டை குறைக்கலாம். ஆல்பக்கோடா பழத்தை வந்துட்டு பிரெக்னன்சி லேடிஸ் வந்து வெறும் பழமாக சாப்பிட்றத விட இஞ்சி தேன்லாம் வந்துட்டு சேர்த்து சாப்பிட்றது இன்னும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பழத்தை எல்லாருமே வந்துட்டு சாப்பிடலாம். இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புளிப்பு டேஸ்ட்ல இருக்கும், பட் புளிப்பு டேஸ்ட்ல இருந்தாலுமே இது சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வயதினரும் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பழம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தென் நம்ம வாகை தமிழா சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தென் நம்ம வாகை தமிழா சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குறிப்புகளுக்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு டாபிக் வைஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.